அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்று அல்லது நாளை அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். லோக்சபா தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாக வாய்ப்பிருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. நாட்டின் 18வது லோக்சபா தேர்தல் மற்றும் 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று புதிதாக பதவியேற்றுக் கொண்ட 2 ஆணையர்களும் ஆலோசனையில் தலைமை ஆணையரோடு ஆலோசனை ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையர்கள் பொறுப்பேற்ற நிலையில் மக்களவை தேர்தலுக்கான தேதி இன்று அல்லது நாளை வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்கின்றன. அது மட்டுமல்லாது பிரதமர் மோடி தலைமையிலான உயர்மட்ட குழு தேர்வு செய்துள்ள 2 புதிய தேர்தல் கமிஷனர்களுடைய இந்த பதவியேற்பு விழாவும் இன்று நடந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து ஆயத்த பணிகளை தேர்தல் கமிஷன் கடந்த 2 மாதங்களாக செய்து வருகிறது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு பயணித்து தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் பார்வையிட்டு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்திருக்கின்றன. கடந்த வாரம் இறுதியாக காஷ்மீருக்கு சென்ற தேர்தல் ஆணையர் தொடர்ந்து அங்கு ஆலோசனைகளை மேற்கொண்டார். அதற்கு பிறகு தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் இருந்த முக்கியமான தலைமை அதிகாரி ஒருவர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. அடுத்தது யார் ஆணையராக வரப்போகிறார்கள் அல்லது தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலை எப்படி அமையப் போகிறது என்றெல்லாம் கேள்விகள் எழுந்தன. இந்த சூழ்நிலையில்தான் பிரதமர் மோடி தலைமையிலான உயர்மட்ட குழு தேர்வு செய்துள்ள 2 புதிய தேர்தல் ஆணையர்கள் இன்று பதவியேற்றிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஆலோசனைக்கு பிறகு இன்று அல்லது நாளை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகக்கூடும் என தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகாலிங்கம்.